இந்த மூவி நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ஆண்டி. அவங்க கண்டிப்பாக மேடைக்கு வந்தே ஆகணும், என்னோட ரிக்வெஸ்ட். சரி, எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னா 7 மணிக்கு போகிறாங்க, அதெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது வேலைக்கு. பட் எனக்கு மெயினாக சிவாஜி அங்கிள்கிட்டருந்து கமிட்மெண்ட்டு எப்படிங்கிறது காமிச்சு கொடுத்தாங்க. மற்றபடி எப்படி நம்மளாக தான் பார்த்து கற்றுக்கணும். ஒரு சாங் ஒன்று டிவியில் போயிட்டு இருந்துச்சு. அதில் சிவாஜி அங்கிள் வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பார். என்கிட்ட சாங் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, அந்த சிகரெட்டையே கவனிச்சிட்டே இருன்னு சொல்லிட்டாங்க. நான் சாங் ஃபுல்லாக அந்த சிகரெட் கவனிச்சிட்டே இருந்தேன். அப்படி சின்னதாகிட்டே போயிட்டு கடைசி சாங் எண்டில் வந்து சின்னதாகிடுது. அதாவது வந்து அது வந்து ஆக்டர் தான் அது வந்து கண்டினியூட்டி பார்த்துருக்காரு. ஏன்னா ஷார்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் எடுப்பாங்க, வேற ஒரு ஷார்ட் ரேண்டமாக எடுப்பாங்க. ஆனால் அந்த சிகரெட் வந்து எந்த ஷார்ட்டில் எந்த அளவில் இருக்கணுங்கிறத வந்து அவர் சிவாஜி அங்கிள் வந்து அதை நோட் பண்ணி மார்க் பண்ணி அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சிகரெட் எடுத்து அது வரைக்கும் ஸ்மோக் பண்ணிட்டு ஆக்ஷன் சொன்னோன்னே அதுலேருந்து ஸ்மோக் பண்ண இருப்பார் ஷார்ட்டில். இதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா. அவர் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எங்கள் அப்பா வந்து அவரை ரசிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உள்ள ஆர்டிஸ்டிக்காக நிறைய போகிறது வந்து எங்கள் அப்பாட்ட இருந்து நிறைய நான் கற்றுருக்கேன். பட் அது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் கிடைக்கணும். அதை கொடுத்ததுக்கு கேப்டனுக்கு எனக்கு என்னுடைய தேங்க்ஸ். அவங்க வந்து படத்தை பண்ணுறியான்லாம் கேட்கல, நல்லபடியாக பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட பிளெஸிங்ஸோட we've done this movie. I hope it will be a big hit. And என்னோட congrats to சின்ன கேப்டன். So all the best. Thank you.